ஊராட்சிகளில் பணிபுரிகின்ற ஊராட்சி செயலாளர்களின் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையிலே நாங்கள் 21வது நாள் போராட்ட களத்தில் இருக்கின்றோம். எங்களுடைய ஓய்வூதிய கோரிக்கை என்பது அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் ஆணையரகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று கோரிக்கை கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே கிராம ஊராட்சியில் பணிபுரிகின்ற எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர மாண்புமிகு தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இங்கே சைதையிலே மகளிர் மற்றும் அனைத்து ஊராட்சி செயலாளர்களும் நாங்கள் போராட்ட களத்தில் இருக்கின்றோம். இந்த ஓய்வூதிய கோரிக்கை என்பது ஊராட்சி செயலாளர்களின் வாழ்வாதார கோரிக்கை. நாங்கள் கிராம ஊராட்சிகளில் பணிபுரிந்து 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் பணிபுரிந்த பின்பு வீட்டுக்கு செல்லும் பொழுது அரசு எங்களுக்கு வழங்குகின்ற ஓய்வூதியம் எனப்படுவது 2000 மட்டுமே. அதை தற்போது 3400ஆக வழங்கி இருக்கிறார்கள். நாங்கள் கேட்பது 15900 50400 என்ற ஊதிய கட்டில் இருக்கின்ற பதிவரை எழுத்தர் நிலையிலான அந்த பணியிடத்திற்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, அது தமிழக அரசும் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுடைய ஓய்வூதிய கோரிக்கையை கருணையோடு பரிசீலித்து அந்த அரசாணையில் வெளியிட்டீர்களானால் நாங்கள் முதல்வருக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்கின்றோம். இங்கே மகளிர் ஊராட்சி செயலாளர்கள் 21வது நாளாக குடும்பம் பிள்ளை குட்டிகளை விட்டு இங்கே நடுத்தருவில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிரமங்களை தமிழக அரசு கனிவோடு பரிசீலிக்க வேண்டும். இங்கே குழந்தை குட்டிகளோடு குடும்பத்தோடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இதை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று எங்களுடைய கோரிக்கையை, நியாயமான கோரிக்கையை, ஒற்றை கோரிக்கையான ஓய்வூதிய கோரிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒருவேளை இந்த கோரிக்கை நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் நிச்சயமாக போராட்டத்தில் தொடர்வோம். அதே வேளையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்து தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இந்த ஓய்வூதிய அரசாணையை பெற்றுதான் நாங்கள் வீடு திரும்புவோம் என உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமாக இடம்பெறும் என்று நாங்கள் எல்லாம் மகளிர் ஊராட்சி செயலாளர்கள் நாங்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக முதல்வர் அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். கே. மகேஸ்வரன், மாநில பொருளாளர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம்.